வணக்கம் நண்பர்களே, நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி கரெக்டாக வீடியோ வந்துருச்சா? என்ன பண்ணுறது, நமக்கு வீடியோ போடுறது ஒரு ஹீலிங் மாதிரி இருக்குது. அதாவது மன நிம்மதியாக இருக்குது. அதுக்கோசரம் வீடியோ போடணும். யாருக்காகவும் இல்லை நண்பர்களே, எனக்காக தான். வீடியோ போடும்போது அன்றைக்கி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, அதாவது இன்றைக்கி வீடியோ இருக்குது, இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு பகவாக இருக்குது. ஆனால் இது நம்ம யார் ஃபோர்ஸ் பண்ணி வரல, நம்ம குச்சி தானே வந்தோம். அதனால தான் நண்பர்களே. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தனியாக போகல, தம்பி வந்திருந்தாப்புல 5:30 மணிக்கு வாங்க டீ குடிக்கன்னு கூப்பிட்டாப்புல. தம்பிக்கு தூக்கம் வரலைங்களாம். சரின்ட்டு வாடான்னு அவனே அழைச்சிட்டு, டீயை மட்டும் ஏன் குடிக்கிற, நான் ரன்னிங் போகிறேன், நீ வாக்கிங் போ அப்படின்ட்டு அவனை அழைச்சிட்டு வந்துட்டு அவனை ரன்னிங் போக விட்டான் நண்பர்களே. ஆனால் அவன் ரன்னிங் போகல, வாக்கிங் தான் போனான். ஏன்னா ஃபஸ்ட் நாளே வந்து ரன்னிங் போனான். ஆனால் பாவம் அவன் நைட்டில் 12 மணிக்கு வரான். கொஞ்சம் கஷ்டம். 5:30 மணிக்கு இன்றைக்கி எதுவும் அதிசயமாக ஏஞ்சிருந்தான். அதான் பிச்சுன்னு வந்துட்டேன். அப்புறம் என்ன, அவனை வாக்கிங் போக சொல்லிட்டு நான் ரன்னிங்கை போயிட்டு நம்மளோட கடமைகளை நான் பக்காவாக முடிச்சிட்டேன் நண்பர்களே. கடமைகள்லாம் என்ன, எப்பொழுதும் போல தான் ரன்னிங்கை முடிச்சு அச்சைட்டு ஒரு கோட்டி எல்லாம் பக்காவாக பொறுமையாக போட்டுட்டு இருந்தேன். அதாவது ஒரு கேங் சொல்லியிருந்தேன் நண்பர்களே, ஒரு 40+ சம்திங் அவங்கெல்லாம் இன்றைக்கி ஓடினாங்க நண்பர்களே. நான் 2 ரவுண்டு தான் ஓடுறேன், அவங்க 3 ரவுண்டு 4 ரவுண்டு ஓடிட்டுருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்ஸ்பைராக இருக்குது. பட் அவங்க கூட ஒரு நாள் கன்வே பண்ணி அவங்க கூட நம்ம ரன் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்மளும் பக்காவாக ஓடணும் நண்பர்களே. ரன்னிங்கை முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு ரிட்டன் ஈவினிங் வந்து ஜிம் போகிற ஐடியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அது பண்ணணும் நண்பர்களே. ஏர்னிங்ஸ் இல்லாத காரணத்தினால தான் நம்ம ஈவினிங் அப்படியே ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். இனிமேல் கண்டிப்பாக நம்ம போயே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு நண்பர்களே. ஏன்னா இது ஜிம்முக்கு போகும்போது நம்ம பாடி அப்படியே பக்காவாக இருந்த மாதிரியும் இப்போ ஒஸ்ட்டான மாதிரி ஃபீல்லாம் ஆகலை. பட் ஆனால் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாதிரி நமக்கே ஃபீல் குட்டாக இருக்கும் ஜிம்மு போயிட்டு வந்ததுக்கப்புறம். சரி கதைக்குள்ளே வாங்க நண்பர்களே. இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சு ஹேர் கட் பண்ணலான்னு ஹேர் கட் பண்ணிட்டு வந்து வரும்போதே கொஞ்சம் ஃபோர்ஸை வாங்கிட்டு வந்து லோட் பண்ணுறேன் நண்பர்களே பேக்குள்ளே. அப்புறம் நான் தர்பூசணியை வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா காயாயிரி நண்பர்களே. ஆனாலும் வெளிலையே காலி பண்ணிட்டோம். இருக்குது பேச்சுலர் ரூமு காலி ஆகாமல் எப்படி இருக்கும், அதான் மேட்ரு. ஈவினிங்காக ஒரு கருப்பு காப்பி நானே போட்டு குடித்தேன் நண்பர்களே. கருப்பு காப்பியும் வீட் பிரெட்டையும் சாப்பிட்டுட்டு நைட்டு போல் நண்பனை பிடிச்சிட்டு நேராக எங்கே போனோம்னா, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. 2 வாரத்துக்கு மேலே ஆகுது கிரில்லு சாப்பிட்டுன்ட்டு நண்பனை பிடிச்சிட்டு நேராக கிரில்லு கடை போகிறோம். கிரில்லு கடையில் போய் சாப்பிட்டுட்டு மேட்சை பார்த்துட்டு நண்பன் கூட கதை பேசிக்கிட்டு ஜாலியாக ரொம்ப நல்லா போயிடுச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.